வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் உன்னாலதான். என்ன கேட்காம யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? என்னமோ நான் மட்டும் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ற. திவ்யாவும் தானே கூட இருந்தா, அவளும் தானே காரணம். அவளை மட்டும் ஒன்னும் சொல்லாம என்ன மட்டும் திட்டிட்டே இருக்க. எங்க நீ பாத்தியா? திவ்யா கிட்டயும் ஸ்கூல்ல சண்டை போட தானே செஞ்சேன். இப்ப என்ன, உன் நல்லதுக்கு தானே பண்ணும். ரொம்ப ஓவரா பண்ணாத கௌதம், அப்புறம் எனக்கு கோவம் வந்து அடிச்சிடுவேன். ஓ, தப்பு நீ பண்ணிட்டு என்ன அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். சும்மா இரு, நான் அடிச்சிடுவேன். ஓ, அடிப்பியா? அடி அடி. ஏய் கௌதம், ஏய் கொட்டிடுவேன். ஏய் என்னடா சும்மா. டேய் கௌதம், மதியத்துக்கு பேச அடிச்ச நிறுத்து. ஏய் என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? என்னாச்சுடா? என்ன எதுவும் கேட்காதம்மா, எல்லாம் இந்த மதியால தான். என்ன மதி? அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, இவன் தான் ரொம்ப ஓவரா பெகு பண்றான். எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. அம்மா, எங்க ஸ்கூல்ல ரிபப்ளிக் டே வருது, அதுக்கு ஈவென்ட் பண்றாங்க. அதுல என்ன கேட்காம மதி என் பேரை டிராமால எழுதி கொடுத்துருக்கா. அது எப்படிமா என்ன கேட்காம என் விருப்பம் இல்லாம என் பேரை எழுதி கொடுக்கலாம்? இவ்வளவுதானா? இதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இது நல்ல விஷயம் தானே கௌதம், இதுக்கு எதுக்கு கோவப்படுற? அதானம்மா, நல்லா சொல்லு. கிளாஸ்ல இவன் இல்லாத நேரத்துல சர்க்குலர் வந்துச்சுமா. சரி, லாஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேல இவன் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு பாராட்டினாங்க. சரி, இந்த வருஷமும் பாராட்டு வாங்கட்டோம்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நானும் திவ்யாவும் இவன் பேரை கொடுத்தோம். இது தப்பாம்மா? தப்புதான் அம்மா. அன்னைக்கு ஏதோ பயத்துல பேசிட்டமா, திரும்ப எப்படிமா? எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாது. எதுக்குடா பயப்படுற? முத தடவை மேடை ஏறினா தானே பயப்படணும். அதான் ஏற்கனவே ஏறி அசத்திட்டல்ல, அப்புறம் என்னடா? தைரியமா பண்ணு. அம்மா நானும் உன் கூட தானே இருப்பேன், அப்புறம் என் செல்லத்துக்கு என்ன பயம்? ஆமா, இந்த வருஷம் என்ன வேஷம் போடுற? அம்மா, அதே மிலிட்டரி மேன் கெட்டப் தாமா. என்னது மிலிட்டரி மேன் கெட்டப்பா? ஏண்டா உனக்கு நடிக்க வேற வேஷமே கிடைக்கலையா? மிலிட்டரி மேன் கெட்டப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதுக்கு நீ நடிக்கவே வேண்டாம். நானே எப்படி பழச ஞாபகம் வராம மறக்கடிக்கணும்னு பாக்குறேன். இவன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு. என்ன பாட்டி, கொடியரசு தினத்துக்கு வேற என்ன ரோல் பண்ணுவாங்க? மிலிட்டரி ரோல் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது சுதந்திர தினத்துக்கு, இது குடியரசு தினம். ஒரு அம்பேத்கர், நேரு அந்த மாதிரி கெட்டப்லாம் போடலாம்ல. பாட்டி, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஏய், நான் அந்த காலத்து பியூசிடி. இருக்கட்டும்மா, இவ ரத்தத்துல என்ன இருக்கோ அத போட்டாதானே அவனுக்கு செட் ஆகும். டே கௌதம், நீ மிலிட்டரி கெட்டப்பே பண்ணுடா, அப்பதான் அது உன் அப்பாவை பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கும். ஐயா, இவ வேற நேரம் கெட்ட நேரத்துல வந்து கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. ஏண்டி உள்ள போனை தானே நோண்டிக்கிட்டு இருந்த? போய் அதே நோண்டிக்கிட்டு போ. அப்படியே எடுத்து கொடுக்க வந்துட்டா, போடி. அம்மாக்கு என்னாச்சு? ஒருவேளை பிபி அதிகமாயிடுச்சோ இப்படி கொதிக்கிறாங்க? கௌதம், பாட்டி கிடக்குறாங்க, நீ மிலிட்டரி மேன் கெட்டப்பே பண்ணிக்கோ, அதுதான் உனக்கும் நல்லா இருக்கும். நீ பயப்படாத, சரியா? அம்மா இந்த வருஷம் உனக்கு புதுசா உனக்காக துணி எடுத்து அழகா மிலிட்டரி ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறேன், சரியா? இப்ப சத்தம் போடாம போங்க. எதுக்கு இப்ப இந்த கெட்டப்லாம் வேணும்? உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த டிராமா அவசியமா? நீங்க பண்ற டிராமா எல்லாமே அவசியம் இல்லாததுதான். நீங்க பண்ணலையா? அத்தை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நம்ம மறந்தாதான் அதை நினைக்கிறதுக்கு. நான் தான் மறக்கவே இல்லையே, அதையே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அத்தை. அது இல்லாம நீங்க பண்றது எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுடோன்னு சீப்பா ஐடியா போட்ட மாதிரி இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? ஒரு நல்லது நடக்கணுமேனு நான் அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வச்சு நீ காமெடி பண்ணிட்டு போறியா?
என்னதான் நீ உடும்பு பிடியா இருந்தாலும் உனக்கும் வாசு தம்பிக்கும் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் செஞ்சு வச்சே தீருவேன்.